ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். அந்த காலத்தில் தமிழ் நடிகர்களில் 3 நடிகர்கள் ஃபேமஸான நடிகர்களாக இருக்காங்க. 1 ரஜினி, 2வது கமல், 3வது விஜயகாந்த். ரஜினி, கமல் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலே பல கோடி சம்பளமாக வாங்குறாங்க. ஆனால் விஜயகாந்த் எனக்கு 3 கோடி போதும், நான் ரொம்ப ஆசைப்படலை அப்படின்னு 3 கோடி மட்டும்தான் சம்பளமாகவே வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் எப்பவுமே அவர் பணத்தை தேடி போனதே கிடையாது. பணம் தான் அவரை தேடி வர வச்சிருக்காரு. அதனால விஜயகாந்த் தயாரிப்பு நிறுவனத்தை வச்சு பல படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணி அதுல நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாரு. அப்படி சம்பாதிச்ச பணம் நிறைய இருக்கிற பணத்தை பொதுக்கூட்டம் நடத்துறது, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு செலவு பண்றது அப்படின்னு நிறைய பணங்களை கைவிட்டிருக்காரு. இப்படி சம்பாரிச்ச விஜயகாந்தோட இப்போ இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளோன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஜயகாந்தோட சொத்து மதிப்பு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம், ஆண்டாள் அழகர் காலேஜ், கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெடு, கேப்டன் மீடியா பிரைவேட் லிமிடெடு, அதுக்கப்புறம் விஜய் பாண்டியோட ப்ராப்பர்ட்டி லிமிடெடு, அப்புறமேட்டு கேப்டன் சினி கிரியேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுராங்கத்தில் விவசாய நிலங்கள் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 45 கோடி இருக்குது விஜயகாந்தோட லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தங்கம், வெள்ளி, அப்புறம் காஸ்ட்லியான காரு, பைக்கு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 53 கோடி இருக்குது. ஒரு பக்கம் 45 கோடி, இன்னொரு பக்கம் 53 கோடி சொத்து விஜயகாந்துக்கு இருக்குது. அதுக்கு அவங்க பசங்க என்ன சொல்றாங்கன்னா, என் சொத்து என்னங்க சொத்து, எங்க அப்பா தாங்க எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, இதெல்லாம் வெறும் பைக்கு, காரு, நகை, பணம், இடம், இதெல்லாம் வச்சு நாங்கள் என்னங்க பண்ண போறோம், எங்க அப்பா திரும்பி வந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு அவங்க 2 பசங்களும் அழுகுறாங்க. இப்படி இருக்கிற விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்துறது, மக்களுக்கு செலவு பண்றது, அப்புறமேட்டு தன்னோட கட்சியை இன்னுமே கொஞ்சம் உயர்த்தி அதுல இது பண்றது அப்படின்னு நிறைய பணங்களை இழக்கிறாரு. சரி, கூட்டணி வச்சாலாவது கூட்டணி கட்சியில இருந்து கொஞ்சம் பணம் வரும், அதுக்கும் ஆசைப்படலை விஜயகாந்த். நான் தனியா தான் நிற்பேன், தனியா நின்று தான் போட்டி போடுவேன், தனியா நின்று தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு அவரு நின்று நிறைய பணங்களை செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணங்கள், யூஎஸ்ல வரைக்கும் நிறைய பணங்களை செலவு பண்ணியிருக்காரு. இங்க இருக்கிற சென்னை மியாட் மருத்துவமனையில நிறைய செலவு பண்ணியிருக்காரு. 5 வருஷமா மூச்சு திணறல்ல கொடுமைப்படுத்தி அவரோட உடம்புல பிரச்சனைகள் இப்போ அவர் உயிரிழந்துட்டாரு.